உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். டாக்டர் பூவிஜன், இதில் மிக நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குதுல்ல. அமைச்சர் நிர்மல்குமார் வந்து வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டாகட்டும், அமைச்சர் ராதாவர்ஜுனா வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டாகட்டும், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டாகும். 6 மாதத்தில் வந்து இந்த ஆட்சி கவிழும் இவங்க சொல்கிறாங்க. பாருங்கள், இவங்க வந்து ஆட்சி கவிழ்க்கிறதுக்கான சதி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த நடவடிக்கை இப்படி இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இதை சொல்கிறாங்க. எப்படி புரிந்து கொள்வது இது? இந்த காவல்துறை நடவடிக்கை இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 6 பேர் தொடர்பாக கைது செஞ்சிருக்கிறதாக அறிக்கை வந்திருக்கிறது. அதில் 3 பேர் வந்து கரூரை சேர்ந்தவர்கள், 2 பேர் அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இல்லை, அந்த கைது நடவடிக்கை எதன் அடிப்படையில் கைது பண்ணியிருக்கிறாங்க? எந்த, அதாவது தாவேக எம்எல்ஏக்கள்கிட்ட பேரம் பேசி இருக்கிறதாகவும், பேரம் பேசி அந்த பேரம் வந்து கிட்டத்தட்ட 35 கோடி வரைக்கும் பேரம் பேசிக்கிறாங்களாமா. அந்த பேரம் பேசி அது மூலியமாக இந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கான சதி நடக்குதுன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இல்லை, அடிப்படையில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தாவேக்காங்கருடைய அரசு கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலம்தான் அதனுடைய வயது. அதற்குள்ளே இளைஞர்கள் மூலம், சோசியல் மீடியா மூலம் அது ஆட்சியை சுலபமாக பிடிச்சிருச்சு. அப்போ முன்பு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் கடந்த கால போராட்டமாக அது இருந்துச்சு. ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கும் சரி, ஒரு அதிகாரத்திற்கு வருவதும் பல்வேறு விதமான தடைகளை, போராட்டங்களை, இழப்புகளை, ரத்தங்களை சிந்தி வந்தது. இவர்கள் வந்து அது எதுவுமே சிந்தலை. ரத்தம் சிந்தலை, வியர்வை சிந்தவில்லை, எதுவுமே சிந்தாமல் ஒரு சில யுக்தியை வைத்து தாவேக்கா வந்தது என்பது உண்மை. அதற்கு மக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதற்கான பலம் கூட்டுது. மக்கள் சப்போர்ட் இல்லாமல் இது வரல. அப்போ ஈவன் திமுகவினுடைய நல்ல ஹார்ட்கோர் திமுக காரர்களும் அதிமுகவினுடைய ஹார்ட்கோர் அதிமுக காரர்களும் தாவேக்காவுக்கு மாற்றி ஓட்டு போட்டிருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பிஎல்ஏஸ் எல்லாம் நிறைய பேர் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த உணர்வு இருக்குல்லங்க, இந்த மாதிரி வந்துட்டாங்களே, உணர்வை ஜீரணிக்க முடியல. இதுதான் அடிப்படை காரணம். யாருக்கு அப்படின்னா, எதர் திமுக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எதிர்கட்சியாக திமுக இருக்கட்டும், அதிமுகவுக்கும் ஈக்குவலா இது போன்ற இப்படி வந்திருக்காங்களே, இப்படி மக்களுடைய ஆதரவு விட்டு வந்திருக்கான்ட்டு அவர்களால் என்ன பண்ண முடியலை, அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப அந்த சூழ்நிலையில என்னன்னா, அவர்களுடைய வேகம், அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த பிரசன்ட் கவர்மெண்ட்டுக்கு, தாவேக்கா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம ஒரு அன்ரெஸ்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறாங்க. யார் பண்றாங்க? திமுக தான். திமுகவும் ஈவன் அதிமுகவும் பண்ணும். ஆனா அதிமுகவினுடைய உள்நாட்டு குழப்பமே இதை விட பெருசா இருக்கு. தன்னுடைய ஃபேஸ் வேல்யூ காப்பாத்துக்கு அது போராடிக்கிட்டு இருக்குது. அதனால தாவேக்கா பத்தி திங்க் பண்றதுக்கு அதுக்கு டைம் இல்லை. இல்லைன்னா திமுக விட அதிமுக இன்னும் அதிகமா பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணா, இந்த திமுக எதிர்கட்சிகளான திமுக வந்து என்னன்னா, அடிப்படையில் பார்க்க போனா இந்த ஆட்சியினுடைய அண்டர்ஸ்ட். இங்க என்ன கேள்வி வருது டாக்டர் பூவிஜன்? எங்களுடைய திட்டங்கள் செயல்பட்டு இருக்கு, நாங்கள் தான் வந்து இங்கேருந்து கூட்டணி கட்சிகள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம், எங்களுடைய கூட்டணி கட்சி தான் இன்னைக்கு தாவேக்காவுக்கு பலமாக இருக்கிறது, 4 பில்லர் வச்சு அந்த பில்லருக்கு இப்போ இப்படிலாம் விமர்சனம் வந்து திமுக தரப்புல திரு உதயநிதி ஸ்டாலின் ஆட்டும், திரு ஸ்டாலின் ஆட்டும் இந்த விமர்சனம் நாங்கள் அனுப்பிச்சு வச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. எங்களுடைய திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் அண்ணாதுரை அவர்கள் சொன்னது போல் எங்கள் திட்டங்கள் இருக்க வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு, எங்களுக்கு அந்த திட்டங்கள் தான் அப்படின்னு திமுக தலைவர் சொல்கிறார். அப்புறம் ஏன் இந்த பிரச்சனை வருது? அது ஏன் அந்த ஒவ்வாமை? 6 மாதம் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, அது என்னன்னாங்க, திமுக தலைவர்கள் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார்கள். நாங்கள் தான் அனுப்பிச்சு வச்சோம்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதாவது வந்து யாராவது, அதாவது விசிகாக இருக்கட்டும், இடதுசாரிகள், ஐயூஎம்எல், இவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் தான் அனுப்பிச்சு வச்சோம், இவங்களை கடன் கொடுத்துருக்குறோம், லென் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்ப அப்படி சொல்ல என்ன வருது, அந்த கூட்டணி கட்சிகளுக்கான உணர்வே குறையிற மாதிரி இருக்கு. இட்ஸ் டிப்ரெசிங்கா இருக்கு. எப்படின்னா, திமுகவோடு விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இடதுசாரிகளும் சேர்ந்தது ஒரே ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான். என்ன ஒரே ஒரு கொள்கைனா, மதச்சார்பற்ற கூட்டணி, இந்த இடத்துல திராவிட அரசு அமைய வேண்டும், எக்காரணத்தை கொண்டும் இதேதான், ஒரு பாசிச, ஒரு சாதிகவாத கட்சிகள் ஊன்றக்கூடாது, அதற்கு எந்த விலை கூடவும் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஈவன் 6 சீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு 1 சீட்டுக்காக போராடின
ஒரு இடதுசாரிகள் கட்சிகள் கூட 5 சீட்டை எடுத்துக்கொண்டு மிகுந்த மன வலியோடு அங்க இருந்தது. எனக்கு கூட நாங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு நடுநிலைமையாளர்களோட என்ன பார்த்தோம்னா, என்ன ஒரு சீட்டை கொடுத்தா என்ன குறைஞ்சிருச்சு அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப ஆதங்கப்பட்டோம். அவ்வளவு மன வலியோட தான் அவங்க வந்து இருந்தாங்க. என்ன காரணம், விசிகாவும் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து மிகுந்த வேதனையோடு தான் அங்க இருந்தாரு. சந்தோஷம் அல்ல. என்ன ஒரே ஒரு காரணம், கொள்கையில் உடன்பாடு. அந்த கொள்கை கூட்டணி அது இறுக்கமாக திமுகவோடு இருக்க வேண்டும். அந்த ஒற்றை காரணத்திற்காக தான் கொள்கை கூட்டணியோடு தான் அதோடு சேர்ந்தாரே ஒழிய வேற எந்த விதமான ஒரு அங்கு கொடுக்கக்கூடிய உதவிக்காகவோ சீட்டுக்காகவோ வேற எதற்காகவும் திமுக விசிக திமுகவோடு இல்லை. அது ரொம்ப முக்கியமானது. அப்போ திமுக கூட இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். ஆனா எந்த அடிப்படையில் இப்போ 6 மாசத்துல கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சூழல் உருவாகணும் இல்லைங்களா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. யாருக்கான ஸ்ட்ராட்டஜி? இப்போ வந்து அதாவது எப்படின்னா, இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை மக்களுக்கு என்ன பண்ணுது, குறைப்பதற்கான ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம். இப்ப உதாரணத்துக்கு சார், இப்போ நீங்க ஒரு அரசு, நீங்க சொன்னீங்க மக்களால் வந்து அதிகமாக வாக்களிச்சிருக்கிறாங்க, மக்கள் தான் இந்த 108ங்கிற இடத்த கொடுத்துருக்குறாங்க, இப்போ முக்கூர் தோழமை கட்சிகளாக சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசு மேலே இது போன்ற ஒரு சிந்தனை உருவாக்கும்னா அது அந்த சொல்லக்கூடிய கட்சிக்கான அந்த பிரச்சனையை உருவாக்காதா, சிக்கலை உருவாக்காதா? இல்லை, இப்போ எப்படின்னாங்க, எதிர்கட்சி ஏதாவது ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக பண்ணி கொண்டே இருக்கணும். இது பேஸ் அடிப்படை வச்சுக்கங்க. ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு கருத்துக்களை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது எதிர்மறையான கருத்துக்களாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ஆட்சியின் மீது களங்கம் செய்வதற்கான கருத்துக்கள் தொடர்ச்சியாக ஏதாவது விதைத்து கொண்டே இருந்தால்தான் மக்கள் மத்தியில் இவர்கள் பேசப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதுதான் சொல்லுவாங்க, ஒரு செடி வளர வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை தண்ணீர் இந்த வார்த்தை சொல்லி முடிச்சுங்க, தண்ணீர் ஊற்றம் மறந்து விட்டால் செடி காய்ந்து போகும். அதே போல ஒரு கருத்தாளுமை உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டே அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் கருத்து கருகி போய்விடும். யார் சொல்றது? மிகப்பெரிய அம்பேத்கர் சொல்றாரு. அதனால என்னன்னா, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆமா, ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்றாங்க. இது தொடர்ச்சியா இருந்தால் தான் மக்கள் மத்தியிலே திமுகவை பற்றிய தொடர்ச்சியான பேச்சுக்கள் தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் என்கிற ஒரு யுக்தி தான் அது. சார், இதுல ரொம்ப சுருக்கமா உங்ககிட்ட கேட்க வேண்டியது, ஆட்சி கவிழ்ப்புக்கு திட்டத்துக்கு பின்னணியில உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற அவர் சொல்றதன் அடிப்படையில் கரூர் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் தான் செயல்படுறாருன்னு அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்லை இப்போ என்ன அப்படின்னா, இல்லை முன்னாடி நான் அடிப்படையிலே சொன்ன மாதிரி அப்படின்னா, தாவேகாவினுடைய ஆட்சியை ஜீரணிக்க முடியாத ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு கசப்புணர்வெல்லாம் திமுகவினுடைய மனதில் ஓடிட்டே இருக்கு. இதுக்கு தீபம் போட்ட மாதிரி தோழமை கட்சிகள் எல்லாமே வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு. இது 2வது மிகப்பெரிய அடி. முதல்ல வந்து அந்த வெற்றியை ஜீரணிக்க முடியல. 2வது மிகப்பெரிய அடி, தோழமை கட்சிகள் எல்லாமே இவங்களோட தாவேகாவோட போயிட்டு தாவேகாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருட ஆட்சிக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. விசிகா வந்து முன்கூட்டியே சொல்லி காரணத்தை கொண்டும் எங்களுடையது ப்ரொவைடட் நீங்க வந்து ஒரு சமூக நீதிக்காக. நாம என்ன இங்கே கேள்வி வைக்கிறோம்னா, திரு அன்பழகன் கூட சொன்னார், அவங்களே அதுக்கு ஒரு வழியை உருவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது தாவேகாவே பை இட் செல்ஃப் அவங்களே உருவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சூழல் உருவாதுன்னா, அவர்களே உருவாக்குகிறார்களா அல்லது உருவாக்கப்படுகிறதா அப்படிங்கிறதா கேள்வி. இல்லை, நான் அடிப்படையில் என்ன சொல்றேன்னா, தாவேகா அந்த அளவுக்கு வந்து அவர்களே வந்து இந்த சமூக நீதிக்கு எதிராகவும் மொழி உரிமைக்கு எதிராகவும் மற்ற காரியங்களுக்கு எதிராக இருந்து தன்னைத்தானே கெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவங்க அந்த அளவுக்கு இம்மெச்சூரா இருக்க மாட்டாங்க. பட்டியலிடுறார் திரு அன்பழகன். என்ன பட்டியலிட்டார்னா, மொழி பிரச்சனைகள்ல, மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள்ல அல்லது மற்ற நலன் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள்ல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பிஜேபிக்கு எதிராக நீங்க என்ன பேசியிருக்கீங்கன்னு கேட்கிறார். 2வது திரு முரளி குறிப்பிடும்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை குறிப்பிட்டு சொல்றாரு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதனால மக்கள்கிட்ட செல்வாக்கு அவங்களே இழக்கிறாங்கன்னு சொல்றாரு. இல்ல, அதாவது என்னங்க, இது போன்ற செய்திகள்லாம் வந்து சொல்லலாம் வந்து அவங்க டிஎம்கே மற்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுல வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி தான். என்னன்னா, இப்ப நம்ம திருப்பி சொல்ற மாதிரி இன்னும் அவங்க வந்து ஸ்டேபிளே ஆகல.
அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அடிப்படையிலே பார்த்தா ஃபஸ்ட்டு வந்த உடனே ஆட்சியில் வந்து உட்கார்ந்த உடனே மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு எதிர்நிலை எதிர்கணைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு தாவேக்காக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இதே வந்து திமுக ஒருவேளை ஆட்சியில் இருந்தாலும் அந்த சமயத்தில் இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை அது இது எல்லாம் வந்தாலும் அவர்களுக்கு வந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை விட இது வந்து என்னன்னா சின்ன பசங்க எல்லாம் இளைஞர்கள் வந்திருக்காங்க, ஒன்றும் அணுவும் இல்லை, எதிலுமே இல்லை. இப்போ வந்து உட்கார்ந்ததுனால அவங்க ஒன்றும் ஸ்டேபிளே ஆகலை. அதற்குள்ள மிகப்பெரிய திட்டங்களான இப்ப மொழி கொள்கையாக இருக்கட்டும், இப்ப வந்து அதுல சமரசம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பண்ண மாட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, பிஜேபி இது எல்லாம் கங்கணம் கட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்ப திமுக எந்த அளவுக்கு வந்து தாவேக்காவை எதிர்த்து களம்பானதோ இந்த மாதிரி ஆட்சிகள் அது பிஜேபிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது பெரிய மீன் பார்த்துக்கிட்டே இருக்குது. அதான் சொல்ல வர்றோம். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.